வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஏப்ரல் 10, 2004 இந்தியாவுடைய பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற கபூர்தலா அப்படிங்கிற சிட்டில நேரம் இரவு 7:30 மணி. அங்க இருக்கிற ஜலந்தர் டவுன் அப்படிங்கிற ஏரியால ஒரு தார்பாயை வச்சு டென்ட் மாதிரி போட்டிருந்த கட்டிட தொழிலாளர்களுடைய குடியிருப்பு பகுதி ஒன்று இருந்திருக்கு. அமைதியை நோக்கி போயிட்டு இருந்த அந்த இரவுல அங்க தங்கியிருந்த ஆண்கள் பெண்கள் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஹிந்தியில ஏதோ சலசலப்பா பேசினபடி யாரையோ பரபரப்பா தேடிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால தான் அவங்க எல்லாருமே ஹிந்தியில பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வேலை செய்யற ஒரு பெரிய பில்டிங்கும் கூட அவங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 அடி தூரத்துல தான் இருந்திருக்கு. வழக்கமா அங்கிருந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு 6:30 மணிக்கு தான் அவங்க எல்லாருமே அவங்களுடைய டென்ட்டுக்கு திரும்புவாங்க. பட் அப்படி வந்தவங்கள 33 வயதான ராஜ்வீர் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவியும் மட்டும் அவங்களுடைய டென்ட்டை பார்த்து திகைச்சு போறாங்க. பிகாஸ் வழக்கமா அவங்க வர்றதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அவங்களுடைய குழந்தைகளான 10 வயதான குடியா மற்றும் 8 வயதான சதீஷ் அப்படிங்கிற 2 பேருமே அங்க இல்லாம இருந்திருக்காங்க. குடியா அப்படிங்கிறது பெண் குழந்தையுடைய பெயர். சோ அதை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்டிஐ தன்னுடைய டென்ட்ல தங்களுடைய குழந்தைகள் இல்ல அப்படின்னு உடனே பக்கத்து டென்ட்ல இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச அவங்களுடைய பேரண்ட்ஸ் அங்க போய் அவங்கள தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க எங்க தேடியுமே அவங்கள காணோம் அப்படிங்கறதால பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அங்க தங்கி இருந்த ராம் விலாஸ் அப்படிங்கிறவருடைய 6 வயது மகனான சங்கர் அப்படிங்கிறவனையும் காணோம் அப்படிங்கறது தெரிஞ்சு பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அப்ப அங்கிருந்த மத்த குழந்தைகள் எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு மேலுமே அதிர்ந்து போன அங்கிருந்த மக்கள் எல்லாருமே இப்ப உடனடியா போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ அங்கிருந்த மத்த குழந்தைகள் எல்லாமே சொன்ன அந்த முக்கியமான விஷயம் என்ன, காணாம போன அந்த 3 குழந்தைகளுக்குமே என்ன ஆச்சு அப்படிங்கிற பஞ்சாப் மாநிலம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வட இந்திய மாநிலங்களையுமே அதிர்ச்சி அடைய வச்ச பீகார்ல இருந்து பஞ்சாபுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த தொழிலாளர்களுக்கு பீதியை ஏற்படுத்தின ஒரு போன் சில்லிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக தான். ஸோ அதில் நிறைய பேர் என்கிட்ட பணத்தை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் இந்தியன் மார்க்கெட்டை அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு ஒரு வழியாக பார்க்குறாங்க. சிலர் ரெகுலர் ஜாபோட சேர்த்து ட்ரேடிங்கை ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் சரி ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். அதுக்கு ஒரு புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாக தான் ஷேர்ஸை வாங்கி விற்று அதை டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். பட் இங்க தான் ஒரு பெரிய மிஸ்டேக்கை நிறைய பேர் பண்றாங்க. அதுதான் அதிக புரோக்கரேஜ் சார்ஜஸை பே பண்றது. ஒரு உண்மை என்ன தெரியுமா, இன்வெஸ்டிங்க்கு ₹1 கூட புரோக்கரேஜே பே பண்ண தேவையில்லை. இன்ட்ராடே அண்ட் எஃப்என்டோ ட்ரேடிங்க்கு கூட இப்போ ஒரு ஆர்டருக்கு ஜஸ்ட் ₹5 பே பண்ணா போதும். இதுக்கு பெஸ்டான பிளாட்ஃபார்ம் ஷூன்யா. நிறைய ட்ரேடர்ஸ் புரோக்கரேஜ்லயே மாசம் $10,000 இருந்து $20,000 வரைக்குமே வீணாக்குறாங்க. அவங்களுக்கு ஷூன்யா ரொம்பவே உதவும். நீங்க இப்பதான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா செபி ரெஜிஸ்டர்டான இந்த ஷூன்யாவில் இருந்து ஆரம்பிக்கிறது தான் நல்லது. இதோட லிங்க் அண்ட் டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் அப்படிங்கிறது ஆப்ஷனல். ஆனா இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கட்டாயமா பண்ண வேண்டிய ஒண்ணு. அதுவும் புரோக்கரேஜ் இல்லாம இன்வெஸ்டிங் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை விட ஸ்மார்ட்டான சாய்ஸ் வேற எதுவுமே இல்ல. சோ இப்பவே போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. புரோக்கரேஜுக்கு நம்ம செலவு பண்ற பணம் எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட். இன்னொன்னு, ஷூன்யா அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா இதுல பல செக்மெண்ட்ஸ்க்கு சார்ஜஸே இல்ல. அதாவது ஷூன்யா 0. இது செபி ரெஜிஸ்டர் அப்படிங்கறதால 100% நம்பகமானது. டவுன்லோட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இல்ல டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணுங்க. ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இருந்தாவே போதும், ஈஸியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான பழக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவும்.
நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி காணாம போன குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் அழுதுகிட்டே இப்ப போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அப்படி அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுதுதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ஒரு 35 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் காணாம போன சங்கர் அப்படிங்கிற பையனை மட்டும் கூட்டிட்டு அந்த ஸ்டேஷனுக்குள்ள பயந்தபடி என்டர் ஆகிறாரு. வியர்த்து போய் அழுதபடி நின்னுட்டு இருந்த சங்கரை பார்த்த அவனுடைய பேரண்ட்ஸ் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இத கவனிச்ச காணாம போன குடியா மற்றும் சதீஷுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைகளும் வந்திருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. பட் திரும்பி வந்தது அந்த சங்கர் அப்படிங்கிற குழந்தை மட்டும்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொஞ்சம் ஏமாற்றம் அடைகிறாங்க. மேலும் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு அந்த சங்கர் சொன்னதை கேட்டு அந்த ஸ்டேஷன்லேயே உட்கார்ந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க அழுகிறத வச்சு அவங்களுடைய குழந்தையுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க கெஸ் பண்ணியிருந்தாலுமே திரும்பி வந்த அந்த சங்கர் என்ன சொன்னா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவுடைய பின்னாடி டீடைலா சொல்றேன். இப்படி அந்த சின்ன குழந்தையான சங்கர் சொன்னதை கேட்ட போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சங்கர் காட்டிய திசையில அவனுடைய பதட்டமான கண்களை பார்த்து அந்த போலீஸ் டீம் வேகமா அந்த முள்ளுக்காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த முள்ளுக்காட்டுக்குள்ள ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம். அந்த இடத்துல என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம். அன்னைக்கு நைட்டு முழுக்கவே அந்த இடத்தை சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசியா மறுநாள் காலையில ஒரு 7 மணி போல அங்க தேடிட்டு இருந்த நபர்களுக்கு அந்த கோரமான காட்சி தெரிய ஆரம்பிக்குது. எஸ், அங்க இருக்கிற ஒரு புதருக்கு பின்னாடி குடியா மற்றும் சதீஷுடைய இறந்த உடல்கள் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கு. இதுல ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இறந்து கிடந்த பெண் குழந்தையான குடியாவுடைய உடல்ல ட்ரெஸ் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். இந்த கொடுமையான காட்சியை பார்த்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் துக்கம் தாங்காம அந்த இடத்திலேயே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த 2 உடல்களையுமே அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த உடல்கள் கிடந்த அந்த இடத்தை சுத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த ஒரு இடத்துல பெண் குழந்தைகள் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அத குடியாவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட காட்டி அது குடியாவுடைய ட்ரெஸ் தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. மேலும் கிரைம் சீன்ல கிடைச்ச மது பாட்டில்கள்ல சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் விக்டிம்ஸ் உடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல 2 குழந்தைகளுமே கழுத்து அறுக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும், கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி குடியா சீரழிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு இருந்திருக்கு. மேலும் அவளுடைய உடல்ல அன்னோன் ஹியூமனுடைய சீமன் கூட இருந்திருக்கு. சோ இவ்வளவு கொடூரமா அந்த குழந்தைகளை கொலை பண்ண அந்த கில்லர் யாரு அப்படின்னு போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி அவங்க தேட ஆரம்பிச்ச அடுத்த ஒரு வாரத்துல இன்னொரு கொடூரமான சம்பவமும் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது அதே கபூர்தலா சிட்டியில் இருக்கிற ரஸ்தா அப்படிங்கிற ஏரியால 8 வயதான தீக்ஷா மற்றும் அவளுடைய தங்கச்சியான 6 வயதான ஆஷா, இவங்க 2 பேரையுமே காணோம் அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த அந்த பேரண்ட்ஸுமே கூட பீகார்ல இருந்து பஞ்சாபுக்கு வந்த கட்டிட வேலை செய்யக்கூடிய லேபர்ஸா தான் இருந்திருக்காங்க. மேலும் ஏப்ரல் 18ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்காக அவங்களுடைய டென்ட்டுக்கும் வந்திருக்காங்க. அப்பதான் டென்ட்ல அவங்களுடைய குழந்தைகள் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சு பதறி போயிருக்காங்க. மேலும் அன்றைய நாள் ஈவினிங் வரைக்குமே கூட அந்த இடத்தை சுத்தி அவங்களுடைய குழந்தைகளை தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியுமே குழந்தைகளை காணோம் அப்படிங்கறதால தான் போலீஸ்ல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்படி அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ்க்கு அடுத்த அரை மணி நேரத்திலேயே பக்கத்து ஏரியால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் கால் ஒன்று வருது. இப்ப அந்த போன் கால்ல சொல்லப்பட்ட விஷயத்தை கேட்டு கொஞ்சம் ஹாப்பியான போலீஸ் உடனடியா அந்த பக்கத்து ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்க கூடவே குழந்தைகளை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த அந்த பேரண்ட்ஸும் போறாங்க. அங்க காணாம போன ஆஷா அப்படிங்கிறவங்களுடைய குழந்தை இருக்கிறத பார்த்த பேரண்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அடுத்த சில நிமிடங்கள்லயே காணாம போன தீக்ஷாவை பத்தி அந்த ஆஷா சொன்ன விஷயத்தை கேட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு நீரோடை ஆறு மாதிரியான இடத்துக்கிட்ட போய் தேடி பார்க்கறாங்க. போன கேஸ் மாதிரியே அடுத்த நாள் காலையில தான் அந்த கோரமான காட்சியை பார்க்கவும் செய்யறாங்க. எஸ்,
போன விக்டிம் மாதிரியே காணாம போன தீக்ஷாவுடைய உடல் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்கு. மேலும் அந்த குழந்தையுடைய உடல்லையுமே கூட ட்ரெஸ் எதுவுமே இல்லாம தான் இருந்திருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் அந்த குழந்தையும் சீரழிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தையுடைய உடல்ல கிடைச்ச சீமனும் ஏற்கனவே போன விக்டிமான குடியாவுடைய உடல்ல கிடைச்ச சீமனும் ஒரே நபருடையதான் அப்படிங்கறதும் தெரிய வருது. எல்லாத்துக்குமே மேல காணாம போய் திரும்பி வந்த ஆஷா சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த கில்லருடைய டிராயிங்கை ரெடி பண்ண போலீஸ் அது ஆல்ரெடி குடியாவுடைய கேஸ்ல வரையப்பட்ட அந்த டிராயிங் கூட கிட்டத்தட்ட ஒத்து போறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், இதுக்கு முன்னாடியும் சங்கர் சொன்ன அடையாளங்களை வச்சு ஆல்ரெடி அதே மாதிரியான ஒரு டிராயிங்கை ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்திலிருந்து இப்ப நடந்த 3 கொலைகளையுமே பண்ணது ஒரே ஆள் தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைகள் தங்கியிருந்த அந்த ஏரியாவை சுத்தியுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீடுகள், கடைகள், அங்க வேலை செய்யற கட்டிட தொழிலாளர்கள் அப்படின்னு அவங்க தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுதே அடுத்தடுத்து பல குழந்தைகளுடைய மிஸ்ஸிங் கேஸும் ஃபைல் ஆக ஆரம்பிக்குது. எஸ், அடுத்த 6 மாசத்துல அந்த கபூர்தலா சிட்டியில் இருக்கிற சாஸ்திரி நகர், அவதார் நகர், ஜல்வோல் காலனி அப்படின்னு மொத்தமா 9 பகுதிகளை சேர்ந்த கட்டிட தொழிலாளர்களுடைய குழந்தைகள் ஒரு 21 பேரு கண்டினியூஸா காணாம போயிருக்காங்க. இதுல காணாம போன ஒரு 2 குழந்தைகள் மட்டும் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சு வந்திருந்தாலும் மீதி 15 குழந்தைகளுடைய இறந்த உடல் மட்டும்தான் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அப்படி கிடைத்த உடல்கள் எல்லாமே ட்ரெஸ் இல்லாத நிலைமையில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த இறந்த உடல்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து அந்த குழந்தைகளுடைய பிரைவேட் பார்ட் காயம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. which means அவங்க சீரழிக்கப்பட்டதால தான் அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல காயம் ஏற்பட்டிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைகளுடைய லிஸ்ட்ல பெண் குழந்தைகள் மட்டும் இல்லாம ஆண் குழந்தைகளும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். எஸ், கொலை செய்யப்பட்ட குழந்தைகள்ல 7 பேர் ஆண் குழந்தைகளாகவும் 8 பேர் பெண் குழந்தைகளாகவும் இருந்திருக்காங்க. ஆனா காணாம போன 21 பேர்ல 15 பேருடைய உடல்கள் கிடைச்சிருக்கு. 2 பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க. பட் மீதி 4 குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி ஒரு பக்கம் குழந்தைகள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுற சம்பவம் நடந்துட்டு இருந்த அதே பேரலல் டைம்ல இன்னொரு பக்கம் மீடியாக்களும் இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே பரபரப்பா நியூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெளி மாநிலங்கள்ல இருந்து பஞ்சாபுக்கு வந்து வேலை செய்யற கட்டிட தொழிலாளர்களும் அவங்களுடைய குழந்தைகளை அவங்களுடைய கண் பார்வையிலேயே வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது குழந்தைகளை அவங்களுடைய வீட்லயோ இல்ல டென்ட்லயோ தனியா விடாம அவங்க வேலை செய்யற அந்த கட்டிடங்களுக்கே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரொம்பவே பயத்தோட அவங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் கடத்திட்டு இருந்த அந்த டைம்ல தான் அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. அது சரியா அக்டோபர் 29, 2004 கபூர்தலா சிட்டியுடைய ஒரு புறநகர பகுதியில நேரம் மாலை 4 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. கையில அந்த கில்லருடைய டிராயிங்கை வச்சபடி 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அங்க இருக்கிற கடைகள்ல அந்த படத்தை காட்டி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த காட்சியை பாக்குறாங்க. எஸ், அவங்க கையில் இருக்கிற அவங்க தேடிட்டு இருக்கிற 50 வயது இருக்கக்கூடிய அந்த கில்லர் தன்னுடைய ஷோல்டர்ல ஒரு ஜோல்னா பைய மாட்டிட்டு அங்கிருந்த ரோட்ல சைக்கிள்ல ரொம்பவே சாதாரணமா போயிட்டு இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அதை பார்த்த போலீஸ் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் மட்டும் அவனை பார்க்கல, சேம் டைம் அவனுமே போலீஸை பார்த்துறான். சோ உடனடியா அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றான். பட் மாச கணக்கா அவனை தேடி அலைஞ்சிட்டு இருந்த போலீஸோ அவனை தப்பிக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிற வெறியில புயல் வேகத்துல போய் அவனை சேஸ் பண்ணி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவனை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கும் பொழுதுதான் அவனுடைய பெயர் தர்பாரா சிங் அப்படிங்கறதையும் அவன் ஆல்ரெடி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஒரு குற்றவாளி அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் கடத்தின குழந்தைகள் எல்லாத்தையுமே அவன் என்னென்ன பண்ணா அப்படிங்கறது தெரிஞ்சு இவெல்லாம் மனுஷ ஜென்மம் தானா அப்படிங்கிற சந்தேகத்தோட அவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வட இந்திய மாநிலங்களையுமே பதற வைக்கிற மாதிரி அவன் சொன்ன கன்ஃபஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான்.
அது மேபி 1995 வருடம் நவம்பர் மாசத்துடைய ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த தர்பாரா சிங் அன்றைய நாள் நல்லா குடிச்சிட்டு வேலைக்கு வந்திருக்கான். இத கவனிச்ச அவனுடைய மேலதிகாரி கோவப்பட்டு அவனை திட்டிருக்காரு. ஆனா அவனோ பதிலுக்கு அவரு மேல கோவப்பட்டு அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாட்டு வெடிகுண்டையே வீசியிருக்கான். இதனால அவனை வேலையில இருந்தே டிஸ்மிஸ் பண்றாங்க. இது தெரிஞ்ச அவனுடைய மனைவியும் அவனை திட்டி அவன் கூட சண்டை போடுறாங்க. ஆனா அவனோ எதை பத்தியுமே கவலைப்படாம ஒழுங்கா வேற வேலைக்கும் போகாம டெய்லியுமே குடிச்சிட்டு வந்து அவனுடைய மனைவிய தாம்பத்தியம் அப்படிங்கிற பெயர்ல டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எல்லாத்துக்குமே மேல பெத்த குழந்தைங்க அப்படின்னு கூட பார்க்காம அவனுடைய 2 பெண் குழந்தைகள் கிட்டயுமே தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான். இத பார்த்து அவனுடைய மனைவி அவனை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருக்காங்க. ஸோ அங்கிருந்து கிளம்பின தர்பாரா சிங் அவன் தங்கியிருந்த அந்த கிராமத்தை சுத்தி வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி அலைய ஆரம்பிக்கிறான். அப்பதான் அங்க ஒரு பெரிய வீட்டுடைய கட்டிட வேலை நடக்குது அப்படிங்கிறதையும் அங்க வேலை செய்யற வெளி மாநில தொழிலாளர்களுடைய குழந்தைகள் அங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறான். ஆனா அந்த டைம்ல தான் அவனுடைய வக்கிர புத்தியும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. எஸ், அங்க தனியா விளையாடிட்டு இருந்த ஒரு 8 வயசு பெண் குழந்தைய கத்திய காட்டி மிரட்டி மறைவான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அங்கேயே வச்சு அந்த குழந்தைய சீரழிக்கவும் செய்யறான். மேலும் அடுத்த 3 நாள் கழிச்சு அதே மாதிரி இன்னொரு குழந்தையும் சீரழிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். சோ இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் உடனடியா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. பட் அவங்கள வெளிமாநிலத்திலிருந்து இங்க கூட்டிட்டு வந்த அவங்களுடைய மேஸ்திரியோ போலீஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா விசாரணை அப்படிங்கிற பேர்ல கட்டிட வேலை பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்திருக்காரு. சோ அவங்களுமே வேற வழி இல்லாம பொறுமையா இருக்காங்க. பட் அவங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி மறுபடியுமே அங்க வந்த தர்பாரா சிங் 8 வயசு இருக்கக்கூடிய இன்னொரு பெண் குழந்தைய மிரட்டி சீரழிக்க ட்ரை பண்றான். இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா தொழிலாளர்களுமே அந்த குழந்தைய தேடி வர்றாங்க. ஆனா அங்க வந்து தர்பாரா சிங்க புடிச்சு அடிச்சு உதைச்சு போலீஸ்லயுமே ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. கோர்ட்டும் 1998 மார்ச் மாசம் 3 குழந்தைகளை சீரழிச்ச குற்றத்திற்காக அவனுக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. பட் அடுத்த 6 வருஷத்துல அவனுடைய நன்னடத்தைய காரணம் காட்டி அவன் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணப்படுறான். ஆனா அப்படி ரிலீஸ் ஆன அவனோ அதுக்கப்புறமாவது திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்காம பழி வாங்கணும் அப்படிங்கிற வெறியோட சுத்த ஆரம்பிக்கிறான். தன்னை ஜெயிலுக்கு அனுப்ப காரணமா இருந்த அந்த வெளிமாநில தொழிலாளர்களை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். அதுக்காக ஒரு பாவமும் அறியாத அவங்களுடைய குழந்தைகளை அவன் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி டார்கெட் பண்ண அவனுடைய வலையில நான் இன்ட்ரோல சொன்ன அந்த குடியா அப்படிங்கிற குழந்தையும் அவளுடைய தம்பியும் ஆல்சோ அந்த சங்கர் அப்படிங்கிற பையனும் அவன் கிட்ட சிக்கிறாங்க. எஸ், அந்த 3 குழந்தைகளுமே அவங்களுடைய டென்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தபடி நம்மலாம் சின்ன வயசுல கண்ணாமூச்சி விளையாடுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த கண்ணாமூச்சி கேமை விளையாடிட்டு இருந்தாங்க. அதை கவனிச்சுட்டு இருந்த அந்த தர்பாரா சிங் அப்படி விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தைகள் கிட்ட போய் அவனுடைய ஜோல்னா பையில இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறான். உங்களுக்கு இன்னும் நிறைய சாக்லேட் வேணுமா, என் கூட வாங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அந்த குழந்தைகளும் தூண்டில மாட்டிருக்கிற புழுவை பார்த்து மீன்கள் போற மாதிரி அவங்களுக்கு வரப்போற ஆபத்தை உணராம அவன் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த குழந்தைகளை அவன் கூட்டிட்டு போறத அங்க கொஞ்சம் தூரம் தள்ளி விளையாடிட்டு இருந்த மற்ற குழந்தைகளும் பார்த்திருக்காங்க. ஆல்சோ அதை தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அங்கிருந்த பெரியவங்க கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த தர்பாரா சிங் அவன் கூட வந்த அந்த 3 குழந்தைகளையுமே அவங்க இருந்த ஏரியால இருந்து ஒதுக்குப்புறமா இருந்த அந்த முள்ளுக்காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். பட் அதுக்குள்ள போகும் பொழுதே அந்த குழந்தைகளுக்கு லைட்டா ஒருவித பயம் வர ஆரம்பிக்குது. சோ அந்த குழந்தைகளோ எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு சாக்லேட் எல்லாம் வேணாம், நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு அவனோ பதில் எதுவுமே பேசாம அவன் வச்சிருந்த ஜோல்னா பையிலிருந்து ஒரு கத்தி எடுத்து அவங்க முன்னாடி காட்டுறான். இத பார்த்து அந்த குழந்தைகள் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அடுத்த நொடியே அந்த தர்பாரா சிங் அங்கிருந்த சதீஷை பிடிச்சு அவனுடைய கழுத்தை அந்த இடத்திலேயே அறுக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்து மிரண்டு போன சங்கர் அங்கிருந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். பட்
அங்கிருந்த குடியாவோ தன்னுடைய பிரதரான சதீஷை காப்பாத்துறதுக்காக அவனை பிடிச்சு இழுக்கிறா. பட் இப்ப தர்பாரா சிங் சதீஷை விட்டுட்டு குடியாவை பிடிச்சுக்கிறான். மேலும் அவளுடைய கண்ணத்திலேயே மாறி மாறி அறையவும் ஆரம்பிக்கிறான். இதனால அந்த குழந்தை அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுகுது. பட் அப்படி கீழே விழுந்த அந்த குழந்தையுடைய ட்ரெஸ்ஸை கலட்டின தர்பாரா சிங் அவனுடைய வக்கிரமான எண்ணத்தை நிறைவேற்றிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, அரை மயக்கத்துல கடந்த அந்த குழந்தையுடைய கழுத்து அறுத்து கொலை பண்ணவும் செய்யறான். கடைசியா அந்த 2 குழந்தைகளுடைய இறந்த உடல்களையுமே இழுத்துட்டு போய் ஒரு புதருக்கு பின்னாடி மறைச்சு வச்சுட்டு அவனுடைய ஜோல்னா பையில இருந்த சரக்கை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த சரக்கு பாட்டில அங்கேயே தூக்கி போட்டுட்டு ரொம்பவே பொறுமையா அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இப்படி அடுத்த ஒரே வாரத்துல இன்னொரு ஏரியாவுக்கு போனவன் அங்க தென்னை மட்டையை வச்சு கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த தீக்ஷா மற்றும் ஆஷாவை கவனிக்கிறான். அவங்களுக்கும் முதல்ல சாக்லேட் கொடுத்து பேச ஆரம்பிச்சவன், ஏன் தென்னை மட்டையை வச்சு விளையாடுறீங்க, ஏன் கூட வாங்க, நான் உங்களுக்கு புது பேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த 2 குழந்தைகளும் அவனுடைய ஆசை வார்த்தையை நம்பி அவன் கூட போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரையுமே அவனுடைய சைக்கிள்ல உட்கார வச்ச தர்பாரா சிங் அந்த ஏரியால ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு நீரோடை கிட்ட அவங்கள கூட்டிட்டு போறான். மேலும் அவங்கள சைக்கிள்ல இருந்து இறங்க சொல்லிட்டு, நீங்க ரொம்பவே அழுக்கா இருக்கீங்க, இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களை கடைக்குள்ள விட மாட்டாங்க, அதனால இந்த ஓடையில இறங்கி குளிங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஆஷா, எனக்கு தண்ணியில இறங்குறதுக்கு பயம், அதனால நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இப்ப தீக்ஷா மட்டும் அவளுடைய ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த ஓடைக்குள்ள இறங்கி குளிக்க ஆரம்பிக்கிறா. ஆல்சோ அவளுக்கு துணையா இருக்கிற மாதிரி அந்த தர்பாரா சிங்கும் அவ கூடவே சேர்ந்து குளிக்க ஆரம்பிக்கிறான். பட் அப்படி குளிச்சுட்டு இருக்கும் பொழுதே கரையில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்தவன் அதை வச்சு தீக்ஷாவுடைய தலையிலேயே கண்டினியூஸா அடிக்க ஆரம்பிக்கிறான். இதுல அடுத்த சில நொடிகள்லயே தீக்ஷா ரத்த வெள்ளத்துல மயக்கம் அடைகிறான். இத கரையில நின்று கவனிச்சிட்டு இருந்த ஆஷா இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம மிரண்டு போறா. அப்படி மிரண்டு போய் அவ பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த தர்பாரா சிங் மயக்கமான தீக்ஷாவை தூக்கி கரையில படுக்க வைக்கிறான். அதோட இன்னொரு பெரிய கல்லை எடுத்துட்டு ஆஷாவை பார்த்து வரவும் ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ஆஷாவுக்கு அவன் நம்மளையுமே கல்லை வச்சு அடிக்க போறான் அப்படிங்கிறது தெளிவா புரிய ஆரம்பிக்குது. சோ கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அங்கிருந்து மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே அவளை கொஞ்சம் தூரம் துரத்திட்டு போன தர்பாரா சிங் அவளை பிடிக்க முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சு அப்படியே ரிட்டர்ன் ஆகுறான். அதுக்கப்புறமா அங்க கரையில மயங்கி கிடந்த தீக்ஷாவை தூக்கிட்டு போய் ஒரு புதருக்கு பின்னாடி போட்டு அவனுடைய வக்கிரமான எண்ணத்தை அந்த குழந்தைகிட்ட காட்ட ஆரம்பிக்கிறான். கடைசியா அரை மயக்கத்துல கிடந்த அந்த குழந்தையுடைய கழுத்தை அறுத்து கொலை பண்ணவும் செய்யறான். இப்ப நான் சொன்ன இந்த 2 இன்சிடென்ட்லயுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த 2 குழந்தைகளும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல ஓடி போய் அங்கிருந்த பப்ளிக் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சோ அவங்களுமே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அந்த குழந்தைகளை ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தைகளும் அவங்க பார்த்த அந்த பயங்கரமான விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி அவன் சொன்ன வாக்கு மூலம் வெறும் கடந்த காலத்தை மட்டும் சொல்லல, எப்படியெல்லாம் அவன் இந்த கொலைகளை செஞ்சான் அப்படின்னு சொன்ன விதம் அதை கேட்டுட்டு இருந்த போலீஸையே உறைஞ்சு போக வச்சது. வெறும் சாக்லேட் மட்டும் இல்லாம சமோசா, கரும்பு ஜூஸ், பட்டாசு வாங்கி தரேன், ஸ்வீட்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை காட்டி தான் குழந்தைகளை அவன் கவர்ந்து கூட்டிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல, பெரும்பாலான கடத்தல் சம்பவங்கள் காலையில 10 மணிலிருந்து மதியானம் 12:30 மணிக்குள்ள தான் நடந்திருக்கு. இந்த நேரத்துல தான் பெரும்பாலான தொழிலாளர்கள் அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் இந்த மிருகம் தன்னுடைய செயல்களை செஞ்சிருக்கான். இது எல்லாத்துக்குமே மேல இன்னொரு அதிர்ச்சியான உண்மையும் சொல்லியிருக்கான். அது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளை கொன்னதுக்கு அப்புறமா கூட அவங்களுடைய இறந்த உடல்களை சீரழிச்சதா அவன் ஒப்புதல் கொடுத்திருக்கான். பிகாஸ் அந்த குழந்தைகள் கத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொன்னதுக்கு அப்புறமா இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னதா சில ரிப்போர்ட்ல இருக்கு. ஆல்சோ இப்படி ஒவ்வொரு கொலையும் அவன் பண்ணதுக்கு அப்புறமாவும் அப்படி அவன் பண்ண கொலையை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு வியர்டான விஷயத்தை பண்ணியிருக்கான். அது என்ன அப்படின்னா, அந்த இறந்த உடல்களுக்கு பக்கத்திலேயே அவன் வாங்கிட்டு வந்த சரக்கு பாட்டிலையும் சாப்பாட்டையும் வச்சு அதை சாப்பிட்டு அந்த சக்சஸை அவன் கொண்டாடுவான் அப்படின்னு போலீஸ் கிட்டயே அவன் சொல்லியிருக்கான். இப்படி எல்லாத்தையுமே சொல்லி எல்லா கொலைகளையுமே நான் தான் பண்ண அப்படின்னு ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டவன் அதுக்கப்புறமா கோர்ட்ல அந்த குழந்தைகளுடைய மரணத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே பல்ட்டி அடிச்சிருக்கான்.
போலீஸாலையும் 21 குழந்தைகள்ல 15 குழந்தைகளுடைய மரணத்துல அவனுக்கு எதிரான எவிடன்ஸை சப்மிட் பண்ண முடியாம போகுது. ஆனாலுமே கூட ஆரம்பத்துல அவன் பண்ண அந்த 3 கொலைகள்ல இருந்து, அதாவது குடியா, தீக்ஷா மற்றும் சதீஷ், இவங்க 3 பேருடைய கொலைகள்ல இருந்து அவனுடைய சீமன், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்றும் அவன் கொலை பண்ணதை பார்த்த அந்த குழந்தைகளுடைய சாட்சி அப்படின்னு அவனுக்கு எதிராக இருந்த இந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை போலீஸ் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. ஸோ அதை ஏத்துக்கிட்ட கோர்ட்டும் 2008 ஜனவரி 7 அன்னைக்கு அவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. ஆனா அதை எதிர்த்து அவன் சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணியிருக்கான். அங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவனுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்கப்படுது. அப்படி அவனுடைய ஆயுள் தண்டனையை ஜெயில அனுபவிக்க ஆரம்பிச்சவன் 2018 ஜூன் 6 அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாம அந்த ஜெயிலுக்குள்ளேயே செத்து போயிருக்கான். மேலும் அவன் ஒரு கொடூரமான குற்றவாளியா இருந்திருக்கான் அப்படிங்கறதால அவனுடைய ஃபேமிலியும் அவனுடைய இறந்த உடலை வாங்க மறுத்திருக்காங்க. சோ போலீஸே அவனுடைய இறுதி சடங்குகளை பண்ணி அவனுடைய உடலை தகனம் பண்ணிருக்காங்க. இந்த கேஸில் இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நன்னடத்தை அப்படிங்கிற பெயர்ல தர்பாரா சிங் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தான் அப்படின்னா அவனால இத்தனை குழந்தைகளுடைய உயிர்கள் அநியாயமா பறி போயிருக்காது அப்படிங்கிறது தான். ஒரு குற்றவாளி தன்னுடைய நன்னடத்தையால சீக்கிரமா விடுதலை ஆகிறது நீதிக்கு ஒரு வெற்றி கிடையாது. இந்த ஒரு கேஸை பொறுத்தவரை அந்த நன்னடத்தை அப்படிங்கிற வார்த்தை தான் தர்பாரா சிங்குக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி இருந்திருக்கு. ஒரு பாவமும் அறியாத 15க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடைய உயிரை அநியாயமா பறிக்க இந்த ஒரே ஒரு லைசன்ஸ் தான் காரணம். ஒரு நன்னடத்தை அப்படிங்கிற விஷயம் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு செஞ்சவங்களுக்கு தான் பொருந்தனமே தவிர இந்த தர்பாரா சிங் மாதிரி குழந்தைகளை சீரழிச்சு அவங்கள கொடூரமா கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ண மனித மிருகங்களுக்கு கிடையாது. மேலும் இந்த கேஸ் நீதித்துறையும் சமூகத்தையும் பார்த்து ஒரு கேள்வியை கேக்குது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கொடூரமான குற்றவாளியுடைய கடந்த காலத்தை மன்னிக்கும் போது அது எத்தனை அப்பாவிகளுடைய எதிர்காலத்தை அழிக்கும். சோ இது வெறும் ஒரு உண்மையான கிரைம் ஸ்டோரி கிடையாது. இது அந்த கேள்வியை நமக்கு உணர்த்துற ஒரு பாடம். மை டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் உங்களுடைய லைக்ஸ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். நான் வீடியோல சொன்ன சூன்யாவை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இதோடைய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிங் பண்றதுக்கு ₹1 கூட புரோக்கரேஜா நீங்க பே பண்ண வேணாம். அண்ட் ட்ரேடிங்க்கு ஒரு ஆர்டருக்கு ஜஸ்ட் ₹5 தான். ரெகுலர் ட்ரேடர்ஸ் மாசம் 1000 கணக்குல பணத்தை சேவ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்க்குக்கு போங்க. சூன்யாவை இப்பவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.